சோஸ்திரம் ஆண்டவரே. ஐயா, 2 மாசமா ரொம்ப உடம்பு முடியாம இருந்தேன். நெஞ்சு வலி சும்மா சும்மா வந்துட்டே இருந்துச்சு. ஆஸ்பத்திரிலலாம் போயிட்டு பார்த்தேன். நெஞ்சு வலி ஸ்கேன்லாம் எடுத்தாங்க. நார்மலா இருக்கு. ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்ட்டு. அப்புறம் நான் ரொம்ப இந்துவ வணங்குறதுனால இந்து கோயிலெல்லாம் போய் பார்த்ததுக்கு, உங்களுக்கு செய்வன இருக்கு. உங்களுக்கு அந்த சூனியம் இருக்கு. இந்த கோயிலுக்கு போங்க, அங்க போங்க, செலவு பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் மா மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன். அ த நான் திருமணம் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம குஷ்புவோட அக்காவ தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்புறம் குஷ்பு தான் வந்து, "மாமா இது மாரி ஜெபத்துக்கு போங்க. அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. நல்ல சுகத்த தருவாங்க ஆண்டவர்" அப்படின்னாங்க. நான் அப்பலாம் அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்ல. நம்பளோட எங்கெங்கேயோ நம்ம கோயிலுக்கு போயிருக்கோம், வந்திருக்கோம். நம்மளுக்கு எதுவுமே ஆண்டா எதுவுமே சரியாவலையே. அங்க செய்வன இருக்கு, இது இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் ஜெபத்துக்கு குஷ்பு ரெஃபர் பண்ணி, குஷ்பு வந்து, "நான் பண்றேன் மாமா. நீங்க அம்மா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஐயா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அங்க இதுக்கு போங்க" அப்படின்னாங்க. அப்புறம் நான் ஜெபத்துல வந்து நான் கேட்டதுக்கு அப்புறம் பிரியா சிஸ்டர்ட்ட சொன்னேன். அவங்கலாம் எனக்கு நல்லா ஜெபம் பண்ணாங்க. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப நெஞ்சு படபடப்பு, பயம் அதிகமாச்சு. அதுவே வந்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து உடம்பு ரொம்ப குறைஞ்சு போனதுனால, எல்லாம் வந்து, "என்ன நீ இப்படி இருக்க? உடம்புலாம் குறைஞ்சு போயிட்டு, நீ அந்த கோயிலுக்கு போ, இங்க போ, இங்க போ" எல்லாம் சொன்னாங்க சொந்தக்காரங்க. நான் அதுக்கெல்லாம் போறதில்ல. மட்டும் காலையிலயும், மாலையிலயும் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் திருப்பி சும்மா சும்மா 3 நாள் நல்லா இருக்கு, 4 நாள் உடம்பு முடியாம போயிடும். 3 நாள் நல்லா இருக்கும், 4 நாள் உடம்பு முடியாம. அப்புறம் டாக்டர்லாம் திருப்பி திருப்பி போகும்போது, "உங்களுக்கு ஏன் இதே மாரியே இருக்கு? என்னன்னே தெரியலையே உங்களுக்கு. நல்லா தானே இருக்கு. எண்டோஸ்கோப் எடுங்கன்னாங்க." அதுக்கப்புறம் எண்டோஸ்கோப் போன வாரம் சொன்னதுக்கு திருப்பி உடம்பு நல்லா இருந்துச்சு. திருப்பி நான் இதே மாரி ஆனதுக்கு அப்புறம் குஷ்புக்கு ஃபோன் அடிச்சேன். "இதே மாரி இருக்குமா?" அப்படின்ட்டு. திருப்பி நான் ஐயாவுக்கு நான் மெசேஜ் பண்றேன், அம்மாவுக்கு மெசேஜ் பண்றேன். நல்லா ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. நேத்து எனக்கு திருப்பி டாக்டர் சொன்னாங்க, எண்டோஸ்கோப் எடுத்து அவன ஏதாவது வைரஸ் இருக்கும் அது இதுன்னாங்க. அப்புறம் நான் நேத்து காலையில ஜெபம் பண்ணிக்கிட்டு, ஆண்டவர்ட்ட உண்மைய வேண்டிக்கிட்டு, அழுதுகிட்டு, எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி இப்படின்ட்டு, அப்புறம் நான் போயிட்டு எண்டோஸ்கோப் எடுத்தேன். பிளட் டெஸ்ட் எடுத்தேன். எல்லாமே நார்மலா இருக்கு. ஆண்டவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எல்லாமே நார்மலா இருக்கு. அப்புறம் திருப்பி டாக்டர்ட்ட போனா எதுவுமே இருக்குன்ட்டு, "உங்களுக்கு எதுவுமே இல்ல. எல்லாமே நார்மலா இருக்கு. நீங்க ஒரு 10 நாளைக்கு டேப்லெட் எடுங்க" அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. அதே மாரி இன்னொன்னு ஒரு உதவி. 6 வருஷமா எங்களுக்கு குழந்தையே இல்ல கல்யாணம் ஆனதுலேருந்து. அதுக்கும் நான் குஷ்புட்ட சொன்னேன். அம்மாட்ட இத சரி பண்ண வரைக்கும் அம்மாட்ட சொன்னேன். "அம்மா ஜெபம் பண்ணாலே உங்களுக்கு வந்து குழந்தை தங்கிடும். உண்மையா ஆண்டவர நான் நம்புறேன். நான் ஆண்டவர்ட்டயே தான் இனிமே நான் வந்து என்ன சொல்றது, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடிலாம் அந்த துண்ணூறு இல்லாம சாமிய வணங்காம நான் வெளியில போவே மாட்டேன். எனக்கு இந்த 2 மாசமா நான் அந்த உறுதியில இருக்கிறதுனால, இந்த பொறுப்புல இருக்கிறதுனால, நான் சாமிய கும்பிடுறதுல இதுல ஆண்டவர் மட்டும் உண்மையானவங்க. உண்மையா ஜெபம் பண்றேன். அவருக்கு நான் ஜெபம் பண்ணவே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஜெபத்த எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டே நான் டெய்லியும் நைட்டு தூங்கும்போது போது நேத்துலாம் இந்த நெஞ்சு கரிப்பு இல்ல, ஒண்ணும் இல்ல. நல்லா ஆண்டவர் சுகத்த குடுத்துட்டாங்க ஐயா. ஆமீன். ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் எவ்வளவு Thank பெரிய you. சாட்சியா வைத்திருக்காரு பார்த்தீங்களா? ம். எல்லா கோயிலுக்கு போனாங்க. எல்லா